ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் பைத்தானில் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுப்போம். ஏதாவது ஒரு அப்நார்மல் சுச்சுவேஷன் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ப்ரோக்ராம் பாதியிலே கிராஷ் ஆகி வெளில வருதுல்ல, அதுதான் வந்துட்டு எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க. அந்தமாரி கிராஷ் ஆகாமல் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேர் தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் வந்துட்டு 2 நம்பரை டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நியூமரேட்டருக்கு 4ன்னு கொடுக்குறேன், டினாமினேட்டருக்கு 2ன்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம டிவைட் பண்ணோன்னா ஆன்சர் வந்துட்டு 2ன்னு நமக்கு வரும். இதுவே வந்துட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் நியூமரேட்டருக்கு 4 கொடுக்குறேன், டினாமினேட்டருக்கு 0 கொடுத்துட்றேன். இப்போ அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் வராது, ஒரு எரரை ஷோ பண்ணிட்டு வெளியில் வந்துடும். இந்த மாதிரி எரர் ஷோ பண்ணிட்டு வெளியில் வரக்கூடாது. இதுக்கப்புறம் கோடிங் ஏதாவது கரெக்டாக இருந்துச்சுன்னா அதையும் கரெக்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேர் தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் எரர் இருக்குங்கிறத இங்கே ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன் பாருங்கள். வேல்யூ எரர், இம்போர்ட் எரர், டிவைட் பை 0 எரர், ஐஓ எரர், கீபோர்டு இன்டரப்ட் எரர், இஓஎஃப் எரர், இது எண்ட் ஆஃப் ஃபைல் எரர்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய எரர்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றத்தோட யூஸ் பற்றி லேட்டராக பார்ப்போம். இப்போ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் மெக்கானிசமில் இந்த மாதிரி 5 இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ட்ரை எக்ஸெப்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இதுக்கு சின்டாக்ஸ் பாருங்கள். ட்ரை உள்ளார ஸ்டேட்மெண்ட்டு, எக்ஸெப்ட் உள்ளார ஸ்டேட்மெண்ட். ட்ரையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோடிங் பிரச்சனைக்குள்ளதோ அதை எடுத்து ட்ரைக்குள்ளார போட்டுடணும். ஓகேவா? அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்துட்டு எக்ஸெப்ட் பிளாக்ல போடணும். ஓகேவா? இது எப்படிங்கிறத கீழே பார்ப்போம் இந்த எக்ஸாம்பிளோட. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ரைக்குள்ளார 2 நம்பரை இன்புட்டாக வாங்குறேன், XYன்னு. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறது. டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு வந்துட்டு பிரச்சனை வரும். அதனால தான் இதை ட்ரைக்குள்ளார போட்டிருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக டிவைட் ஆயிடுச்சுன்னா ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணிடும். இப்போது நம்ம நம்பர் வந்துட்டு டிவைட் பண்ணும்போது டினாமினேட்டருக்கு 0 கொடுத்துட்டோன்னா இந்த ரிசல்ட்டை அது பிரிண்ட் பண்ணாது. டேரெக்டாக எங்கே ஜம்ப் ஆகும்னா எக்ஸெப்ட் பிளாக்கு வரும். இங்கே வந்துட்டு இந்த எரர் மெசேஜை டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? இப்போ நிறைய எரர்ஸ் இருக்குன்னு சொன்னோன்னா இந்த 0 டிவிஷன் எரருங்கிறது என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி டினாமினேட்டருக்கு வேல்யூ 0 கொடுத்தோன்னா இந்த எரரை இது வந்து கேட்ச் பண்ணும். ஓகேவா? கேட்ச் பண்ணி நமக்கு வந்துட்டு இந்த எரர் மெசேஜை டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே காப்பி பேஸ்ட் போட்டுறேன். யூசர்கிட்டேருந்து 2 வேல்யூ இன்புட்டாக வாங்குகிறேன். ரன் டைமில் நம்ம கொடுக்குற தப்பால் தான் இந்த எரர் வரப்போகுது. ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது நமக்கு எக்ஸுக்கு வேல்யூ கேட்குது, நான் 4 கொடுக்குறேன். ஒய்க்கு வேல்யூ 2 கொடுக்குறேன். இப்போ கரெக்டாக வந்துட்டு ரிசல்ட்டு 2.0 வந்துடுது. ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு எகெயின் ரீரன் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு தப்பாக வேல்யூ கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்னா 5 கொடுத்துட்டு டினாமினேட்டர் 0 கொடுத்துறேன். இப்போ பாருங்கள், டிவைட் பை 0 எரர். என்ன பிரச்சனைங்கிறத நமக்கு சொல்லிடுது. இதுவே வந்துட்டு நான் இந்த ட்ரை எக்ஸெப்ட்குள்ளே போடலன்னா என்ன ஆகும்னு பார்ப்போமா? இப்போ இந்த ப்ரோக்ராம் எண்ட்ஸுங்கிறது நான் லாஸ்ட் லைனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். 2 நம்பரை இன்புட்டாக வாங்குகிறோம், அதை டிவைட் பண்ணுறோம், அப்புறம் ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். லாஸ்ட்டாக ப்ரோக்ராம் எண்ட்ஸ்னு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறோம். இப்போ ரன் டைமில் இன்புட் கொடுக்கும்போது நம்ம ஒய்க்கு வேல்யூ 0 கொடுத்துட்டோன்னா இந்த இடத்துல எரர் வந்துட்டு நமக்கு இஷ்யூ ஆகிடும். ஓகேவா? எரர் வந்துட்டு வந்துருச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற இந்த லைன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாமலே ப்ரோக்ராம் வெளியில் வந்துடும். ஓகேவா? இப்போ ரன் பண்ணுறோம் பாருங்களேன். ப்ராப்பராக இன்புட் நம்ம கொடுத்தோன்னா இது கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ நான் எக்ஸுக்கு வேல்யூ வந்துட்டு 4, ஒய்க்கு வேல்யூ 2 கொடுக்குறேன். ப்ராப்பராக இன்புட் கொடுத்தா கரெக்டான அவுட்புட் தான் வருது. இப்போ நான் திரும்ப எகைன் ரன் பண்ணுறேன். ப்ராப்பரான இன்புட் கொடுக்காம 0ன்னு கொடுக்குறேன் டினாமினேட்டருக்கு. இப்போ பாருங்கள், இந்த ஆப்ரேஷனை அது பண்ணவே இல்லை. அதே போல் ப்ரோக்ராம் எண்ட்ஸுங்கிறதையும் டிஸ்பிளே பண்ணல. அதுக்கு முன்னாடி எரர்னு சொல்லிட்டு நமக்கு ரெட் இண்டிகேஷனில் வெளியில் வந்துருச்சு. இந்த மாதிரி ப்ரோக்ராம் வெளியில் வரக்கூடாது. ஓகேவா? இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேர் தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். இப்போ இதை ஹேண்டில் பண்ணோன்னா எந்த இடத்துல பிரச்சனை வருதோ அந்த இடத்த தூக்கி ட்ரை பிளாக்குள்ளார போட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரிசல்ட்டை டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு எரர் வருது. ஓகேவா? அதை எடுத்து ட்ரை பிளாக்கில் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு எக்ஸெப்ட் பிளாக்கில் என்ன போடுறேன்னா 0 டிவிஷன் எரர் அப்படின்னு ஒரு எரர் இருக்குது. ஓகேவா? இந்த எரரில் நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இது நம்மளா ஓனாக கொடுக்குறது தான். இந்த இடத்துல நம்ம என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். டிவிஷன் எரர் அப்படின்னு போட்டுப்போம். நம்மளா மேனுவலாக கொடுக்குறது தான் இருக்குது. இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், வேல்யூ வந்துட்டு 5,
ரிசல்ட் பிரிண்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமிங்ஸ்னு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் 0ன்னு கொடுத்து பார்க்குறேன். டினாமினேட்டருக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், அந்த எரர் இண்டிகேஷன் வராமல் ரெட் கலரில் டிவிஷன் எரர்னு அந்த எரருக்கான மெசேஜை சொல்லிவிட்டு அடுத்த லைன் இருந்துச்சுல ப்ரோக்ராமிங்ஸு, அதை ஒர்க் பண்ண வைக்கிது பார்த்தீங்களா இது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேர் தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். போன வாட்டி என்னென்னா இந்த லைனையும் அது பிரிண்ட் பண்ணல, இந்த எரர்னும் ரெட் இண்டிகேஷனை சொல்லிவிட்டு அது தானாகவே வெளியில் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம் நடுவில் கிராஷ் ஆகி வரக்கூடாது. என்ன எரர்னு அதை சொல்லிவிட்டு ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? அந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ராப்பர் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு டைப் ஆஃப் எரர் பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு வேல்யூ எரர்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இப்போ வந்துட்டு அதுக்கு வேல்யூ எரர் நம்ம இன்புட் கொடுக்குறப்பே கேட்ச் பண்ணணும், தப்பாக இருந்துச்சுன்னா. அதனால் அது ட்ரை பிளாக் உள்ளார போட்டுக்கிட்டேன். இது என்ன பண்ணணும்னா give proper input அப்படின்னு நான் ஒரு எரர். இப்போ ரன் டைமில் நம்ம இன்புட் கொடுக்கும்போது நம்பர் கரெக்டாக கொடுத்துட்டா அந்த ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகிடும். நம்பரை கொடுக்காம நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கோ ஒரு ஆல்ஃபபெட்டோ ஏதோ ஒன்று தப்பாக கொடுத்துட்றேன். தப்பாக கொடுத்தோம்னா அப்போ வந்துட்டு இந்த வேல்யூ எரருங்கிறது அதை கேட்ச் பண்ணும். கேட்ச் பண்ணி நம்ம ஒரு எரர் மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறோம். என்னென்னா கிவ் ப்ராப்பர் இன்புட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் என்ஸுங்கிறது தானாக டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இப்போ நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ப்ராப்பரான இன்புட் கொடுத்தா கரெக்டான அவுட்புட் வந்துடும். அதுவே இம்ப்ராப்பர் இன்புட் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்துட்டு வேல்யூ வந்துட்டு இந்த மாதிரி மாற்றி கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு வேல்யூ இன்டீஜருக்கு பதில் இந்த மாதிரி தப்பாக கொடுத்துட்டோன்னா கிவ் ப்ராப்பர் இன்புட்னு சொல்லுதா. ஸோ இதெல்லாம் கேட்ச் பண்ணுறதுக்கு தான் அந்த வேல்யூ எரர்னு இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்குது. ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் இருக்குது, எண்ட் ஆஃப் ஃபைல் எரர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய எரர்ஸ் இருக்குது. இன்புட் அவுட்புட் எரர் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2 எரர் சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? இந்தமாரி எரர் நேம்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எக்ஸப்ஷன் ஒரு சூப்பர் கிளாஸ் இருக்குது, அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸப்ஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இது எல்லா டைப் ஆஃப் எரரையும் இது கேட்ச் பண்ணும். இப்போ பாருங்களேன், இப்போ நான் வந்துட்டு 5 கொடுக்குறேன். கிவ் ப்ராப்பர் இன்புட், அதாவது தப்பான இன்புட் கொடுத்தா டிவைட் பை 0 எரர் அதை கேட்ச் பண்ணுதா. அடுத்தது பாருங்கள், அடுத்த வாட்டி ராங் இன்புட் கொடுக்குறேன். வேல்யூ வந்துட்டு கிவ் ப்ராப்பர் இன்புட். ஓகேவா? அப்போது கரெக்டான இன்புட் கொடுக்குற வரைக்கும் இது எல்லா எரருமே கேட்ச் பண்ணிகிட்டு இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ நான் கரெக்டான இன்புட் கொடுக்குறேன் பாருங்கள், கரெக்டாக அவுட்புட் வந்துருச்சு. எரரோட டைப் நேம் தெரியலனா நீங்கள் இந்த எக்ஸப்ஷனுங்கிற சூப்பர் கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே எல்லா டைப் ஆஃப் எரரையும் கேட்ச் பண்ணிடும். ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் ஆஸ் ஈன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் இங்கே பிரிண்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், வேல்யூ வந்துட்டு 5 டிவிஷன் பை 0 எரர்னு கரெக்டான எரரை கேட்ச் பண்ணுது பாருங்கள். அதே போல் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் தப்பான இன்புட் கொடுக்குறேன். அதை இன்வேலிட் லிட்ரல் ஃபார் இன்டீஜர், இன்டீஜருக்கு பதில் நீங்கள் வேறு ஏதோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை மல்டிபிள் எக்ஸெப்ட் இது பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் எக்ஸெப்ஷனை நம்ம இந்த மாதிரி கேட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், வேல்யூ எரரை ஒரு வாட்டி கேட்ச் பண்ணுறாங்க, டிவிஷன் எரரை இன்னொரு வாட்டி கேட்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸெப்ஷனையும் நம்ம வந்துட்டு இந்த எக்ஸெப்ட்டுங்கிறது மல்டிபிள் டைம்ஸ் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதை ட்ரை மல்டிபிள் எக்ஸெப்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எரரை கேட்ச் பண்ணும். இப்போ இதோட சின்டெக்ஸ் பாருங்கள், ட்ரை ஸ்டேட்மெண்ட்ஸு, எரர் 1 அதோட ஸ்டேட்மெண்ட், எரர் 2 அதோட ஸ்டேட்மெண்ட், எரர் 3 அதோட ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் எரர்ஸை இதை ஹேண்டில் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு கரெக்டான இன்புட் கொடுப்போம். 5 2 சம் பண்ணுற வேல்யூ 7, டிவைட் பண்ணுற வேல்யூ 2 வந்துடுதா. இப்போ நான் தப்பான இன்புட் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு வேல்யூ தப்பாக வர மாதிரி ஒரு எரர் கொடுக்குறேன். இப்போ ஜிஜின்னு கொடுத்தோன்னா இன்புட் மஸ்ட் பி நம்பர் அப்படின்னு கேட்ச் பண்ணிடுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5 0 கொடுக்குறேன், டிவிஷன் எரருங்கிறத கேட்ச் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் எரர்ஸை கேட்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸெப்ட் போட்டுக்கலாம். ஓகே,
நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரை எக்ஸப்ட் எல்ஸ். அதாவது ஏற்கனவே ட்ரை எக்ஸப்ட் பார்த்துட்டோம். இதில் எல்ஸுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு பிளாக் இருக்குது. இந்த ட்ரை எக்ஸப்ட் எல்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ வந்துட்டு நமக்கு எரர் வந்துட்டு அக்கறை ஆகலை, எரரே வரலைங்கும் போது இந்த எல்ஸ் பிளாக் ஒர்க் ஆகும். எரர் வந்துச்சுன்னா இந்த எக்ஸப்ட் பிளாக்குக்கு போகும். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எரர் இருந்துச்சுன்னா எக்ஸப்ட் பிளாக்கு, எரர் இல்லைன்னா எல்ஸ் பிளாக்குக்கு போகும். ஓகேவா? அப்போது இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். 2 இன்புட்டை வாங்குகிறோம், டிவைட் பண்ணுறோம். அதில் எரர் இருந்துச்சுன்னா டிவைட் பை 0 எரர்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமில் பிரிண்ட் ஆகும் இந்த மாதிரி. அதுவே வந்துட்டு எரர் இல்லைன்னா எல்ஸ் பிளாக்கில் என்ன போட்டிருக்கோம், ரிசல்ட்டுக்கான ஆன்சர் வந்துட்டு பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ வந்துட்டு எரர் உள்ள மாதிரி ஒரு வாட்டி ரன் பண்ணுவோம், எரர் இல்லாத மாதிரி ஒரு வாட்டி ரன் பண்ணுவோம். இப்போ எரர் கொடுத்தா எல்ஸ் பிளாக்குள்ளே போகுது, எக்ஸப்ட் பிளாக்குள்ளே போகும். ஓகேவா? எக்ஸப்ட் பிளாக்கில் டிவிஷன் பை 0 எரர்னு நம்ம மெசேஜை போட்டிருக்கோம். இப்போ கரெக்டான வேல்யூ கொடுத்தா எக்ஸப்ட் பிளாக்குள்ளே போகாது, அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணும் இந்த மாதிரி. ஓகேவா? இப்போது எல்ஸுங்கிறது எப்போ எரர் அக்கர் ஆகலையோ அப்போ மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ரைஸ் ஸ்டேட்மெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் நம்பர் இருக்கும்ல, நம்மளே மேனுவலாக ஒரு சுச்சுவேஷனில் எரரை ரைஸ் பண்ணுவோம். எரரை வந்துட்டு கேட்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மேனுவலாக ரைஸ் பண்ணுவோம். அந்தமாரி சுச்சுவேஷனில் இந்த ரைஸ் ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைட் பை 0 எரர்லாம் பைத்தான் இன்டர்பிரேட்டரே ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிருது. டினாமினேட்டர் 0 கொடுத்தா இது வந்து ஒரு எரர்னு அதுவே கண்டுபிடிச்சிட்டு அது இம்ப்ளிசிட்டாக ஒர்க் பண்ணுது. ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம மேனுவலாக பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒய்யோட வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா ரைஸ், இந்த எரரை ரைஸ் பண்ணு அப்படின்னு நம்மளாம் மேனுவலாக சொல்கிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடிலாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துட்டு கண்டுபிடிச்சிரும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணும், கண்டுபிடிச்சிட்டு எரரை டிஸ்பிளே பண்ணும். இப்போ பாருங்களேன், 5 0. இப்போ இது இன்க்ளூட் பண்ணால் என்ன அர்த்தம்னா, நம்மளே மேனுவலாக ஒய்க்கு வேல்யூ 0 கொடுத்துட்டிங்கனாலே இந்த எரரை ரைஸ் பண்ணு அப்படின்னு நம்மளே மேனுவலாக சொல்கிறோம். ஓகேவா? சரி, இது எப்பப்பெல்லாம் தேவைப்படுன்னா, சில சுச்சுவேஷனில் பைத்தான் இன்டர்பிரேட்டரே இது வந்துட்டு நம்ம இந்த எரரை கேட்ச் பண்ணணும்னு நம்ம நம்பிட்டு இருக்க முடியாது. நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கோடிங் பண்ணணும். அந்தமாரி இடத்துலலாம் இந்தமாரி மேனுவலாக ரைஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா? இப்போ இதே எக்ஸாம்பிளை போட்டால் உங்களுக்கு புரியாது. இப்போ நான் வேறு எக்ஸாம்பிள் மாற்றுறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஏஜ்னு ஒரு வேரியபிள் வைக்கிறேன். என்டர் த ஏஜ் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஒய்யெல்லாம் எடுத்து விட்ருவோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இஃப் ஏஜ் லெஸ் தென் 18க்கு பிலோவாக கொடுத்துட்டோன்னா என்ன பண்ணோன்னா, ரைஸ் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிடுறோம். எரர் மெசேஜ் வந்துட்டு யூ ஆர் நாட் அலோட் டு vote அப்படின்னு சொல்லிடுறோம். இதுவே வந்துட்டு இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் பிளாக்ல யூ ஆர் அலோட் டு ஓட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஓட்டிங்க்கான ஏஜ் வந்துட்டு நமக்கு தான் தெரியும், பைத்தானுக்கு தெரியாது. ஓகேவா? 18க்கு பிலோவாக இருந்தால் ஓட்டு போட முடியாதுங்கிறத. அப்போ நம்மளே ஒரு சுச்சுவேஷனை இந்த இடத்துல கிரியேட் பண்ணுறோம், ஒரு கண்டிஷன் போட்டு. என்னென்னா 18 பிலோவாக இருந்துச்சுன்னா எக்ஸப்ஷனை ரைஸ் பண்ணு, அதுவே 18க்கு எபோவாக இருந்துச்சுன்னா, 18 எபோவாக இருந்துச்சுன்னா யூஆர் அலோட் டு ஓட்டுன்னு எல்ஸ் பிளாக்கில் இருக்கிறது ஒர்க் ஆகிடும். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவா. ஏஜுக்கு வேல்யூ நம்ம ஏதாவது கொடுக்கணும். ரன் டைமில் நான் வந்துட்டு 15 கொடுக்குறேன். இப்போ நமக்கு அவுட்புட்டில் வந்துட்டு எரர் வரும், யூ ஆர் நாட் அலோட் டு ஓட் அப்படின்னு. எக்ஸப்ஷன் ரைஸ் பண்ணி நமக்கு அந்த எரர் மெசேஜ் வரும். இப்போவே கரெக்டான ஏஜ் கொடுத்துட்டானா யூ ஆர் அலோட் டு ஓட்டுங்கிறது வரும். ஓகே. இப்போ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை எக்ஸப்ட் ஃபைனலி. இது வந்துட்டு எப்போ யூஸ் ஆகும்னா, எரர் அக்கர் ஆகுதோ ஆகலையோ எல்லா டைமும் இந்த ஃபைனலி பிளாக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதில் போட்டிருக்கான் பாருங்கள், regardless of whether an exception is raised or not. ஓகேவா? இது இட் வில் பி ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டட், எப்போதுமே எக்ஸிக்யூட் ஆகும்
எரர் ரைஸ் ஆகுதோ இல்லையோ, ஓகேவா? இது வந்துட்டு எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, யூஸ் டு பெர்ஃபார்ம் கிளீனிங் அப் ஆக்ஷன் சச் அஸ் க்ளோசிங் ஃபைல்ஸ் ஆர் நெட்வொர்க் கனெக்ஷன், ரிலீசிங் லாக்ஸ் ஆர் ஃப்ரீ அப் ரிசோர்ஸஸ். இந்த மாதிரி கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு, நெட்வொர்க் கனெக்ஷனை ஃப்ரீ பண்ணுறதுக்கு, ரிசோர்ஸஸை ஃப்ரீ அப் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணும்போது அந்த மாதிரி டைம்லலாம் இந்த ஃபைனல் பிளாக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இதுக்கான சின்டாக்ஸ் பாருங்கள். ட்ரை எக்ஸப்ட் ஃபைனலிங்கிற பிளாக்கு கடைசியாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமை காப்பி பண்ணி ட்ரை பண்ணுவோமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்புட்டை வாங்குகிறோம், வாங்கிட்டு அதை டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது எரர் இருந்துச்சுன்னா எக்ஸப்ட் பிளாக்ல கேட்ச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எல்ஸ் பிளாக்ல எரர் இல்லைன்னா எல்ஸ் பிளாக்ல இருக்கிறது ரிசல்ட் பிரிண்ட் ஆகிடும். இந்த ஃபைனலிங்கிறது ரைஸ் ஆகுதோ ரைஸ் ஆகலையோ இது எப்போதுமே எக்ஸிக்யூட் ஆகும். பண்ணி பார்ப்போம். இப்போ கரெக்டான இன்புட் கொடுத்தா ரிசல்ட்டும் பிரிண்ட் ஆகணும், ஃபைனலி பிளாக்கும் பிரிண்ட் ஆகும். நான் 5 2 கொடுக்குறேன். இப்போ ரிசல்ட்டும் பிரிண்ட் ஆகுது, ஃபைனலி பிளாக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுவே தப்பான இன்புட் கொடுத்தா ரிசல்ட் பிரிண்ட் ஆகுது, எரர் மெசேஜும் ஃபைனல் பிளாக்கும் பிரிண்ட் ஆகும். 5 0 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எரர் மெசேஜும் ஃபைனல் பிளாக். அப்போது எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆகுதோ இல்லையோ எல்லா வாட்டியும் இந்த ஃபைனல் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுது.